ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டாய் ஷோகன் த கிரேட் ரெவல்யூஷன்ல சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து எபிசோட் 5ல வந்து ஒரு விஷயத்தை மாற்றி சொல்லிட்டேன். அது என்னன்னா, அந்த பாட்டி வந்து ஃபிளாஷ்பேக் சொல்லும்போது அந்த பிளாக் ஷிப்ல இருந்து வந்தவங்க தான் அப்ப இருந்த கிங்கை தோக்கடிச்சு ரூல் பண்ணாங்க அப்படின்ட்டு. இது உண்மை கிடையாது. 1854ல பிளாக் ஷிப் அப்பியர் ஆகும்போது ஹிட்டோசுபாஷி சிகியாசின்ற ஒருத்தன் தான் அவனோட சூசனாவை வச்சு அந்த பிளாக் ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாப்ல. இவர் இந்த மாதிரி பண்ணனால அப்பல இருந்த சோகன் வந்து இவரை வந்து ஜெயில போட்டிருப்பாரு. அதனால இவர் சோகனாக வேண்டிய வாய்ப்பை இழந்துருவாரு. அடுத்த சோகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வரும்போது டோக்குகாவா மொனிட்சுகுன்ற ஒருத்தர் தான் அடுத்த சோகனா வந்து சூஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அவர் சோகனா ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பொண்ணை காதலிச்சிருந்திருப்பாரு. அவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மா. அப்ப ஹீரோவோட அப்பா யாருன்னு பார்க்கும்போது அவர் தான் இப்ப இருக்கிற சோகன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு தான் ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் நாகசாகிக்கு போஸ்ட்ல இருந்திருப்பாரு மட்சுடைரா சட்டாச்சிகா. சரி, வாங்க இப்ப டேரக்டா எபிசோடுக்குள்ள போயிடலாம். 11 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல பிளாக் ஷிப்ஸ் அப்பேர் ஆச்சு. அந்த பிளாக் ஷிப்ல இருந்தவங்க ஜப்பானோட ரைட் பண்ண ஆசைப்பட்டாங்க. இதுக்காக வந்து அப்ப இருந்த சோகான் கிட்ட வந்து அவங்க பர்மிஷன் கேட்டாங்க. ஆனா அப்ப இருந்த சோகான் வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காதனால அந்த பிளாக் ஷிப்ல இருந்தவங்க வந்து இவங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு சின்ன பையன் ஹிட்டோசுபாஷின்ற ஒருத்தன் டக்கெமிகா சுஷின்ற ஒரு சூசனாவை பயன்படுத்தி வந்த அத்தனை பிளாக் ஷிப்பையும் ஒரே ஷாட்ல அழிச்சிட்டான். அதனாலதான் இப்ப ஜப்பான் அமைதியா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. சோகானுக்கு இப்ப ஒரு துணைவி வேணுமா, அதுவும் அந்த பொண்ணு வெளியில இருந்துதான் வரணுமா. அந்த மேஜரான 3 கிளான்ல இருந்து அந்த பொண்ணு இருக்க கூடாதான் அப்படின்னு அவர் சொல்ல. ஆனா அவருக்காக தான் இங்க நிறைய பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்களே, அவரையே வெளியில இருந்து ஆள் கேட்கிறாரு. அதுல என் பொண்ணு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு தரும். இது போக சோகன் வேற இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவருக்கு எதுக்கு இப்ப புதுசா ஒரு துணைவி வேணுமா? சீஃப் மினிஸ்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? அவர் நல்லா இருக்காரோ நல்லா இல்லையோ, இது சோகனோட ஆசை, அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும்பா. இது போக அவருக்கு ஒரு வாரிசு வேற தேவைப்படுது. அப்படித்தானே மட்சுடைரா அப்படின்னு அவர் முன்னாடி இருக்கிற ஒருத்தனை பத்தி கேட்க அவனும் ஆமாங்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம கதையோட வில்லன், அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் ஷிப்ஸ் எல்லாம் தோக்கடிச்ச ஒரு பையன் எந்திரிச்சு வெளியில போறான். இப்ப சென்செங்குமி பேட்ரோல் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு, சோகனுக்கே இங்க உடம்பு சரியில்லை, இதுல அவருக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணு வேற அவனுக்கு அனுப்பி வைக்கணுமாக்கும் அப்படின்னு அவ கேட்க, இன்னொரு பொண்ணு, இதே அந்த சீஃப் மினிஸ்டர் இல்லோட பிளான் தான் அப்படின்னு அவன் சொன்னானே. இந்த மாதிரி நம்ம ஒண்ணும் பண்ணாம இருந்தோம்னா அவங்க சீக்கிரமாவே நம்ம நாட்டை கைப்பற்றிடுவாங்க. அதனால நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இப்ப நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு லார்ட் சிகயோசி சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்குல்ல? அதாவது வில்லனை தான் சொல்றாங்க. அப்பனா அவருக்கு தெரியாம பண்ணுவோம். அந்த இல் சும்மாவே ஒரு பொம்பளை பொறுக்கின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஏன் அவனை நம்ம அழகால மைக்கை கொல்லக்கூடாது? இது போக உங்களுக்கு அழகான மார்பகங்கள் இருக்கு, இதை வச்சு நீங்க அந்த மாதிரி பண்ணலாமே. கோண்டோ நிப்பாட்டு அப்படின்னு அவ கோவமா சொல்ல, அவ கையை எடுத்துடுறா. பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பொண்ணு, இப்ப நீங்க பயந்துட்டீங்க தானே அப்படின்னு அவன் சொல்ல, உனக்கு தான் இங்க ஒண்ணுமே இல்லையே, உன்னால அது கன்ஃபார்ம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல. இந்த மாதிரி அவங்க ரெண்டுத்துக்குள்ளேயே சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்ப வில்லன் சிகயோசி டைரக்டாவே சோகன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, நான் ஹிட்டோசுபாஷி சிகயோசி, நான் என் வாழ்க்கையை ஃபுல்லா என் மக்களுக்காக தான் ஒப்படைச்சேன். எனக்கு இந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப எல்லாம் மாறிடுச்சு. இந்த கோட்டையில முக்காவாசி ஃபுல்லா மான்ஸ்டர்ஸால தான் நிரம்பி வழியுது. சாமுராய் நடந்துக்கிற வேண்டியவெல்லாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தான். நீங்க இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறதுனால தான் அவங்க இந்த மாதிரி தப்பான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு அவன் சோகனியை அட்டாக் பண்றான். இப்ப பார்த்தவன் லைட்டா சிரிக்கிறான். இப்ப அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து, நீங்க ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணுவ பலத்தை அதிகரிக்கிறதுக்காக நான் வந்து ஃபாரின்ல இருக்கிற வெப்பன்ஸை வந்து வாங்க போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு மாட்சுடைரா, ஆனா சோகனுக்கு தான் இது பிடிக்காதே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கு அவரே பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இன்னொரு கேள்வி கேட்கணும் மினிஸ்டர், அவர் நிஜமாலே ஒரு பொண்ணை கேட்டாரா? ஆமா. ஆனா நம்ம இந்த மாதிரி வெளியில இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்தோம்னா பிள்ளைக்கு இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு காண்டாக மாட்டாங்களா? இது போக அந்த சிகயாசி வேற தடையா இருப்பானே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவன் சொன்னானே. அவன் நம்ம வழியில குறுக்க வரமாட்டான். ஆனா மாஸ்டர், இது போக அவங்க கிட்ட ஒனிகாமி வேற இருக்கு, அந்த ஒனிகாமி எல்லாம் செயல்படாதரா. அந்த ஒனிகாமி மட்டும் இல்லாட்டி அவங்க எல்லாம் கூண்டுல அடைக்கப்பட்ட ஒரு பறவை மாதிரி தான் அப்படின்னு அவர் சொன்னானே. ஆனா ஹிட்டோசுபாஷி சிகயோசி வந்து நம்ம சோகானுக்கு ரொம்ப பிடிச்சமான நபர் அப்படின்னு அவர் சொன்னானே. அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம சோகன் வந்து அவரை நம்ப மாட்டாரு. ஏன்னா அவன்கிட்ட இப்ப ஒனிகாமி கிடையாது. அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா அங்க இருந்து ஒருத்தன் மாறான். அவனும், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஒனிகாமியை எங்க கிட்ட கொடுக்கறது தான். அதுக்கு பதிலாக எங்களோட பீரங்கிகளை உங்களுக்கு தரோம். இந்த டீல் ஓகேவா அப்படின்னு நான் சொன்னோன்னே மினிஸ்டர்கள் சிரிச்சுக்கிட்டு, அந்த பீரங்கியை வச்சு அவங்களோட பப்பட் சூசனாவை ஒரே சட்லயே அழிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொன்னானே. அப்பனா இதுதான் உங்களோட ட்ரேட் பிசினஸா? பின்ன எதுக்கு சோகன் வந்து ஒரு புதுசா ஒரு பெண்ணை கேட்டாரு? ஏற்கனவே அந்த பெண் கர்ப்பமா இருக்காடா. சப்போஸ் அந்த குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா எங்களுக்குள்ள இருக்கிற நட்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும். அது போக எங்களுக்கு துணையா இந்த பீரங்கி வேற இருக்கு. இப்ப 2 பேரும் இருக்கிறனால யாராலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதானே வேர்பேக்? ஆமா, நாம உங்களோட நட்பா தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்கள சொல்றாங்க. இதோ அந்த பொண்ணு கேட்டுடுறா வெளியில இருந்து. என்ன சொல்ற? டக்கேமிகி காசியே விற்க போறாங்களா? ஆமா, அந்த ஒனிகாமியை கொடுத்து அவங்க ஒரு புதுசா ஒரு பீரங்கி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம மாஸ்டருக்கு தான் இதை பத்தி எதுவுமே தெரியாதே. இப்ப நம்ம என்ன பண்றது? இது மட்டும்
உண்மையா இருந்துச்சுன்னா நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க ஹிச்சான்? வேற என்ன பண்றது? 21 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒனிகாமியை தடை பண்ணிட்டாங்க. அது போக இப்ப யாரும் அதை பார்த்தது கூட இல்ல. அது எங்க இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்பனா நானே போய் அந்த கிழட்டு பையில கொண்டுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறு, நமக்கு இன்னும் ஆதாரம் கிடைக்கல. நமக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தாதான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். நம்ம மாஸ்டருக்கு அந்த ஒனிகாமி ரொம்ப முக்கியமானது. அது இருந்தாதான் அவரு நம்மளே நம்ம நாட்டையும் பாதுகாக்க முடியும். இப்ப மட்டும் நம்ம எதுவும் பண்ணாட்டி நம்மளால யாரையுமே பாதுகாக்க முடியாது அப்படின்னு சோஜி கிளம்பி போக மிச்ச 2 பேரும் பொறுங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு கிளம்பிடுறா. அப்ப நம்ம வெள்ளி அந்த இடத்துக்கு வந்து, அப்பனா நீங்க சண்டை போட போறீங்களா? நீங்க என்ன பண்ற? உங்களுடைய மாஸ்டர் கிட்ட இப்போ ஒனிகாமி இல்ல, இருந்தாலும் அவர் திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சண்டை போற நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கறத முதல்ல கத்துக்குங்க அப்படின்னு வில்லி சொல்லவும், எங்க ஜென்சாங்கி கிளான் மாஸ்டர் ஜிகோயோசியை நம்புது, அவ்வளவுதான். நாங்க மத்த யாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதை கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த ஒப்பந்தம் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா ஒனிகாமிய வேற ஒரு நாட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த மினிஸ்டர் தான் எல்லாரையும் ஆட்சி செய்வான். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தோம் எங்களுக்கு எதாவது சொல்லல. அவர் மட்டும் ஏதாவது சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, இப்பவே நாங்க போய் எல்லாம் அந்த கிழட்டு பிள்ளைகளையும் கொன்றுவோம். நீங்க அவர் சொல்ற வரைக்கும் காத்திருந்தீங்கன்னா உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எதா மீன் பண்ணி சொல்றீங்க? ஓ, நான் எதா சொல்ல வரேன்னு உங்களுக்கு இப்பயும் புரியலையா? எதுக்காக நம்ம சோகன் அவர் உடம்பு சரியில்லாத நிலைமையில கூட அந்த 3 குடும்பத்தை தவிர்த்து மத்த வெளியில இருந்து ஒருத்தங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியுதா அப்படின்னு வில்லி கேட்க, அதுக்கு காரணம் அவருக்கு குழந்தை இல்ல, இப்பதான் அவரு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வழியா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்பனா நீங்க வீணடிக்க நேரம் இல்ல அப்படின்னு வில்லி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் டைரக்டா நம்ம வில்லன் கிட்டே போயிட்டு, இந்த மாதிரி மினிஸ்டர் வந்து உங்களுடைய ஒனிகாமியை வந்து இன்னொரு நாட்டுக்கு விற்கிறதா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இது போக அவன் நம்ம நாட்டை வேற கைப்பற்ற போறேன்னு சொல்லிட்டு அந்த முயற்சி வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப ஓன் மட்டும் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் அவனை போய் கொண்டு வந்து வரதுக்கு தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்பதான் அதை உணர்றீங்களா? இந்த நாட்டை ஒன்னத்துக்கு கையாளாதவங்க தான் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம எதுக்கணும்னா நம்மளும் மான்ஸ்டர்ஸா மாறினா தான் முடியும். நமக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொன்னோன்னே, தயவு செய்து ஆர்டர் மட்டும் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல, உங்களால இப்பவும் அதை ஃபீல் பண்ண முடியலையா? என்னோட மனசு ஃபுல்லா ஒரு டீமனோட கோபம் தான் வலிஞ்சு ஓடுதுங்கிறத அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப மினிஸ்டர் இல்லோட இடத்த காமிக்கிறாங்க. இப்ப அவரோட அறைக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அவ தான் அந்த சோஜி. இவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தவ. இவளை பார்த்துட்டு, உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, பாக்குறதுக்கு புதுசா இருக்கு அப்படின்னு அவன் கேட்க, நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னானே. அப்பனா சரி வா தொடங்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு படுக்க, ஓகே மாஸ்டர் அப்படின்னு அவ கத்தி எடுத்துட்டு செத்து போடா அப்படின்னு குத்த போக, மினிஸ்டர் அவருடைய கண்ணை கழுத்துல வச்சு, ஒன்னா அந்த ஷிகயோஷி தான் அனுப்பினானா, இதுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தமும் இல்ல, அதே எப்படி என்னால நம்ப முடியும்? ஒரு நாய் யாரையாச்சும் கிடைச்சா அது அதை வளர்க்குறனோட தப்பு தானே அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, நீ வந்தது வந்துட்ட, வா கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ் அவன் விற்க, உன்னுடைய ஃபேஸ் ரொம்பவுமே அழகா இருக்கு அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆளக்கானா எங்கே போனான்னு தெரியல. இந்த பொண்ணுதான் ஏதோ பண்ண மாதிரி சிரிக்கிறான். இப்ப கோட்டையோட வாசல்ல ஒரு பல்லக்கு வந்திருக்கு. காவலாளிகள் யாரு நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி புதுசா சோகன் ஒரு பொண்ணு வேணுமான்னு கேட்டிருந்தாங்க, அவங்களதான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்களும் வந்து பார்த்துட்டு, ஓ இவங்களா, சரி சரி அனுப்பு அனுப்பு அப்படின்னு அவன் சொல்லிட்டு மேல பாக்குறான். பார்த்தா நம்ம வில்ல மாசா நின்றி கொடுக்க, அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பல்லாக்குல இருந்த அந்த பொண்ணை வெட்டிடுறான். இப்ப அவனை சுத்தி கார்ட்ஸ் வளைச்சு பொடிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி தலைவன் நிலாவை பார்த்துட்டு, நீ எப்ப சகப்பா இருக்கியோ அப்ப என்னுடைய டீமன் ரிவைவ் ஆகும் அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப திரும்பி மினிஸ்டர் இல்லோட இடத்த காமிக்கிறாங்க. அந்த பிளாக் ஷிப்ஸ் அழிச்சு மாபெரும் வீரன் இன்னைக்கு உயிரோட போறான். நீ பண்ண அந்த விஷயத்த பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாச்சும் பேர் புடிச்சிருச்சாடா அப்படின்னு அவன் கேட்க, எவ்வளவு நாளா இதை பண்ணிக்கிட்டு இருக்க, எதை பத்தி பேசுற? சோகனால ஒரு பொண்ணை அவருடைய பேலஸ்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். அப்போனா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டயா? எப்படி இருந்தாலும் நீ சாக போற, அதனால எனக்கு கவலை இல்லை. அப்படின்னா இவ்வளவு நாள் நீ எல்லாத்தையும் ஏமாத்திருக்கல, அதுக்கு நான் என்ன பண்றது? அவன் எப்பவே நோய்பட்டு செத்து போயிட்டான். நானும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல, அதனாலதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் இந்த தேசம் எல்லாம் பாதுகாப்பா தானே இருக்கு. சோகன் அப்படின்ற ஒரு பேரு ஒரு சிம்பிள் மட்டும்தான், அதை வச்சுதான் நம்ம மக்களை ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்ல, நீ மக்கள் எல்லாம் ஏமாத்தி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கடா, நீ ஒரு கொடூரமான அரக்கண்டா. அப்பனா நான் உன்னைய வேட்டையாடி சாப்பிட போறேன் அப்படின்னு அவன் சொல்ல, உன்னை மாதிரி ஆளுக்கு கிட்ட நான் எப்பவுமே தோக்க மாட்டேன்டா, என்னோட ஒனிகாமியை நான் திரும்பி பெற போறேன். என்னது ஒனிகாமியா? நீங்க அந்த பொண்ணு அனுப்பி அந்த கெய்ச்சிரோ கிட்ட இருக்கிற ஒனிகாமிய அப்படின்ட்டு வர்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நீ என்னதான் அந்த ஒனிகாமியை கைப்பற்றி கூட்டு வந்தாலும் என்னோட அந்த பீரங்கிக்கு முன்னாடி அதெல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த டீமனோட கோபத்தை என்னால உணர முடியுது அப்படின்னு அவன் சொன்னான. அப்படின்னா சரி, உன்னையும் அந்த சோகன் இருந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்,
இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மட்சுடேரா வந்து சோகனோட அடுத்த மனைவி வரவேற்பு விழாவை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல, ஏன்டா அதை நிறுத்தணும், சிகோயோஷி தான் அவங்கள கொண்டுட்டானே, நீ ஒரு முட்டாள்ரா, உனக்கு அந்த விஷயம் தெரியாதா, அவனை பத்திய விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு, கடைசியில அந்த பொண்ணு உயிர் பழிச்சுக்கிட்டா, ஆனா மினிஸ்டர் நான் தான் அந்த பொண்ணோட சடலத்தை பார்த்தேனே, இதை எல்லாரும் ஏத்துக்குருவாங்களா, சோகனுக்கு அவருடைய புது மனைவி கிடைச்சிட்டாரு, இதுதான் மக்களுக்கு முக்கியம். அந்த சிகயோஷி பண்ண விஷயத்துக்காக சோகன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவனே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா அவன் ஒரு சோகனா மாறி இருக்கலாம். இப்ப அவனுக்குள்ள ஏதோ ஒரு பேய் இருக்கு, அதனால அவனால இது முடியாது. அப்பனா நீங்க நிஜமாலே அவனை தூக்குல போட போறீங்களா? கண்டிப்பா. ஆனா மினிஸ்டர் அவர் மட்டும்தான் அந்த சூசனாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே மனிதர், இனிமே அவங்க சூசனா தேவைப்படாதரா, அதனால போய் நடக்க வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொட போக அவர் இவரை அடிச்சுட்டு, என்னை எப்படா நீ தொடலாம், முதல்ல போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இந்த பக்கம் இந்த பொண்ணுங்கள்லாம் சண்டை போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மார்ச்சுடரை வந்து இருக்கிற பொண்ணுங்களை சரண்டைய சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் என்ன விஷயம்னு சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க கேங்ல இருந்து ஒரு பொண்ணு நம்ம மினிஸ்டரே வந்து கொல்ல முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அவங்களுக்கே தெரியுது சோஜி தான் அது அப்படின்ட்டு. இப்ப அந்த பேலஸ்ல இருக்கிற முக்கியமான ஆட்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம சீஃப் மினிஸ்டரில் நடந்த விஷயத்தை புறம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோகனோட மனைவி இயற்கை கற்பமா இருக்கிறதாகவும் அவருக்கு வாரிசு சீக்கிரமாவே கிடைக்க போறதாகவும் சொல்லவும் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நம்ம வில்லன் அதாவது சிகயோசியை வந்து கொல்ல போறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்க தான் சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம வில்லனை கூப்பிட்டு வந்து உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருக்கா, வேணா பேசு அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் எதுவும் பேசாம கரெக்டா நம்ம வில்லனை கொல்ல போற நேரத்துல, இங்க பாருங்க மக்களே, சோகன் உயிரோட கிடையாது, இவ்வளவு நாளா இவன் தான் போய் சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், நான் சொல்றது மட்டும் இப்ப பொய்யா இருந்தா அந்த சூசனோ என்னை காப்பாத்த இங்க வர வேணாம், நான் மட்டும் சொன்னது உண்மையா இருந்தா என்னோட ஒமிகாமியே வந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னோன்னே இதான் பார்த்துட்டு இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்பாதீங்க மினிஸ்டர் ஈல் சொல்றான். இப்ப அந்த இடமே கொஞ்சம் டிஃபரெண்டா மாறும்போது மினிஸ்டர் ஈல் இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை கொல்ல போக அந்த சோஜின்ற பொண்ணு மினிஸ்டர் இல்ல அட்டாக் பண்ணிடுறா. அப்புறம் அவங்களோட கேங் உள்ள கிறங்கி சண்டை போட்டு அந்த இடமே ஒரு ரத்த கலவரமா மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம வில்லன் வந்து சிரிச்சுக்கிட்டு மாசா அந்த மினிஸ்டர் ஈல் பக்கத்துல போயிட்டு அவனோட வவுத்தை கிழிச்சு அந்த சூசனாவை எழுப்புறதுக்கான சீலை எடுத்துறான். அவன் இது எப்படி உனக்கு தெரிஞ்சு அப்படின்னு அவன் கேட்க, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், அதுக்கான நேரம் வர வரைக்கும் தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் அவனை கொண்டுறான். இப்ப நம்ம வில்லன் அவருடைய சீலை அந்த ரெட் மூணு கிட்ட உயர்த்தி காமிச்சிட்டு, டக்கேமிகா சொசி பிலிடவா உன்னுடைய மாஸ்டர் கூப்பிடுறேன் அப்படின்னு அவன் சொன்னானா அந்த இடத்துக்கு இப்ப ஒரு பயங்கரமான ஒரு சூசனா வந்து நிக்குது. இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அந்த இடமே ஒரு ரத்த ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வில்லி ஒரு இடத்துல நின்று ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நான் இதுதான் உன்னுடைய திட்டமா அப்படின்னு அவன் சொல்ல, இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே, அடுத்த ஒரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, see you.